தள்ளிடு அது அப்படியே பேசுறது கண்டினியூ பண்ணிப்போம். முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் இது பண்ணிடலாம். அப்போ அது நம்ம அந்த லொக்கேஷனில் இருக்கணும்னு தெரியும். இது ரெக்கார்டாக இருக்குது பரவாயில்லையா? இப்போ நான் எடிட் பண்ணி. சார். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மலர் லைஃப் ஸ்டைல் வ்ளாக். இன்னைக்கு நம்ம சரி. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மலர் லைஃப் ஸ்டைல் வ்ளாக். இன்னைக்கு நம்ம செகண்ட் டே கங்கம்மா தேவி ஜாத்திரைக்காக வீடியோக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு என்னென்னலாம் இருக்குது, அம்மன் வந்து சுப்பையா ஸ்ட்ரீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. அதை போய் பார்த்துட்டு அப்படியே ரோட் சைடில் என்னென்ன வந்து ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். வரலாம் ₹300 கூட இல்லை, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அம்மா அப்பா நல்லா இருக்குல்ல. எவ்வளோ சுக்கு? 350. இப்போ 250 பே பண்ணிட்டியா? இன்றைக்கி வந்து கங்கம்மா ஜாத்திரையோட 2வது நாள். இன்றைக்கி கோதண்டராமா டெம்பிள் ஸ்ட்ரீட்டில், அதாவது சுப்பையா ஸ்ட்ரீட், வயலி கவல் ரோடு, அதாவது கங்கம்மா தேவி கோயிலேருந்து வெளியே வரும்போது செகண்ட் லெஃப்டில் ரைட் டேர்ன் பண்ணி செகண்ட் லெஃப்டில், கோயிலேருந்து வெளியே வரும்போது ரைட் டேர்ன் பண்ணி செகண்ட் லெஃப்டில் இந்த ரோடு இருக்கும். இந்த ரோடுக்குள்ளே போனோம்னா ஃபுல்லாகவே ஸ்டால்ஸ் இருக்கும். கோயில் ரோடில் கூட நிறைய இருக்கும். பட் வந்துட்டு அந்த கோதண்டராமா கோயில் அந்த ரோடில் தான் வந்துட்டு அம்மன் உட்கார வச்சுருப்பாங்க. அந்த ரோடு முழுக்கவே ஃபுல்லாக ஸ்டால்ஸ் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக எதுவுமே இருக்காது. அநேகமாக இருக்கிறதெல்லாம் வந்து செராமிக் ப்ராடக்ட்ஸு, ஃபுட் ப்ராடக்ட்ஸு, அதை ஃபுட் வந்துட்டு ஸ்டால்ஸ் வச்சுருப்பாங்க. அதாவது பஜ்ஜி, போண்டா, வேர்க்கடலை, சாஃப்டீஸு, ஐஸ்கிரீம்ஸு, அப்புறமா டீப் ஃப்ரை பண்ணி கொடுக்குற மாதிரி வேறு ஏதாவது இருந்தால் அது, மொக்காச்சோளம் வறுத்து கொடுப்பாங்க, அதை தீயில் சுட்டு கொடுக்குறது, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்கும், ஆக்சசரிஸ் இருக்கும், செப்பல்ஸு, பேக்ஸு, இந்த மாதிரி தான் எப்போவுமே வச்சுருப்பாங்க. அதுவே தான் இங்கே இருக்கும். ஜாத்திரைனால இந்த ஸ்டால்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம சுப்பையா ரோடு, அதுக்கு முன்னாடி இங்கே வச்சுருக்க டெக்கரேஷன் ஆர்ச்சை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதுக்கு உள்ளே தான் வந்துட்டு ஸ்டால்ஸ் நிறைய இருக்கிறது. இங்கே வந்துட்டு கரகம் எடுக்கிறவரோட பிக் இருக்குது. இப்போ வந்துட்டு உள்ளே இந்த ரோடில் போகலாம். நாங்களும் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். ரொம்ப வர்த்தாக தான் தோணுச்சு. நாங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வர்த்தாக இருந்தது. ஆக்சசரிஸ் எல்லாம் சின்னதாக தான் இருக்கும். அதாவது ₹10, ₹20, ₹100 அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறதுல அப்புறம் ஸ்டீல் சாமான் எல்லாம் வந்துட்டு பிக் எனி ஃபார் ₹20, ₹50, ₹100 அந்த மாதிரி தான் இருந்தது. நாங்களும் வாங்கினோம். இந்த லொக்கேஷன் வந்துட்டு கோதண்டராமா கோயில் பக்கத்தில் தான் வந்துட்டு அம்மன் உட்கார வச்சுருப்பாங்க. அந்த லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்னும் நாளைக்கு கூட வீடியோ போடுவேன், 3வது நாள். அந்த வீடியோவும் பாருங்கள். நாளைக்கு வந்துட்டு தேர் ஊர்வலம் இருக்கும். நாளைக்கு லாஸ்ட் நாளாக இருக்கிறதுனால ரொம்ப பிரம்மாண்டமாக தேரெல்லாம் ஜோடிச்சு வச்சுருப்பாங்க. அப்புறம் நிறைய ஆட்டம் எல்லாம் இருக்கும். அதாவது தாரை தப்பட்டை, அப்புறம் இங்கே டொல்லு குனித்தான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது. அப்புறம் விதவிதமாக வேஷம் கட்டி வர்றவங்க, கரகாட்டம் கூட இருக்கும். இந்த மாதிரி வேறு விதமான ஆட்டம்லாம் வச்சுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நாளைக்கு மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டால்ஸ் மட்டும் இல்லாமல் குழந்தைங்க விளையாடுறதுக்கு இந்த ட்ராம்போலின் சின்ன சைஸில் வச்சுருப்பாங்க. இந்த மெரிகோ ரவுண்ட் மாதிரி, இது ஏதாவது காரில் வந்து குழந்தைங்கள வச்சு விளையாடுற மாதிரி சின்ன ரைட்ஸ் எல்லாம்.
வந்து வினய் என்னோட சப்ஸ்கிரைபர். நேற்று தான் நான் மீட் பண்ணியிருந்தேன். திரும்ப இன்னைக்கு கங்கம்மா தேவி டெம்பிள்ஸு செகண்ட் டே வ்ளாக்ல இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர் என்னை வந்து பார்த்துட்டு அவரே பேசினாரு. அதனால ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நேற்று அவரோட பர்த்டே இருந்துச்சு. நான் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். பேக் அப்படியே வீடியோலாம் பாருங்க. வீடியோவில் நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. யூடியூப்ல சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நல்ல வீடியோஸ் போடுறாங்க. எஸ், தேங்க்யூ. தேங்க்யூ, பை. இந்த கங்கம்மா ஜாத்திரையில் வந்துட்டு லாஸ்ட் இயர் கூட இங்கே பிரசாத் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பிளேட்டில் வந்துட்டு ஏதாவது பல்லாவ் இல்லை டொமேட்டோ பாத் அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டோடு கொடுத்துட்ருந்தாங்க. இந்த வருஷம் தான் நான் வாங்கினேன். சுக்குக்கு குஷி. என் முகத்தை காட்டுறதுக்கு தான் யாருமே இல்லை. அப்படியே என் முகத்தையும் காட்டிடு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு செம்மையாக இருக்குது. டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குக்கா? செம்மையாக இருக்குல்ல? இப்போ பிரசாதம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கோதண்டராமர் கோயில்கிட்ட வந்துட்டோம். இந்த கோயில்கிட்ட இருந்து பக்கத்துலேயே வந்துட்டு அம்மன் வந்து டென்ட் போட்டு ரொம்ப பெருசாக ஷாமியானா போட்டு கங்கம்மா தேவியை உட்கார வச்சுருக்காங்க. அங்கேருந்து ஒரு 2 ரோடு தள்ளுற அளவுக்கு ரொம்ப ஒரு பெரிய ரோடுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு க்யூ இருந்தது. இந்த க்யூவில் வந்துட்டு நிற்கும்போது 2 வருஷம் நான் நின்றுருக்கேன். ஆனால் இந்த வருஷம் நான் நின்ன மாதிரி எந்த வருஷமே நிற்கல. ஏன்னா இன்றைக்கி இந்த க்யூவில் வந்துட்டு நான் 2 ஹவர் வெயிட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறதெல்லாம் வந்து மாவிளக்கு போடுறது, அப்புறமா இன்றைக்கி வந்து கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷன் இருந்தது. அதையும் வந்து இங்கே பண்ணியிருந்தாங்க. அது அண்டாவில் பெரிய அண்டாவில் வச்சு அங்கே எல்லோரும் பப்ளிக் வந்து கூழ் ஊற்றுறதுக்கு அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதுக்கு கடந்து தான் நம்ம அந்த ஷாமியானாக்குள்ளே போகணும். இன்னும் ரீச் ஆகவே இல்லை, அவ்வளோ தூரம் இருந்தது. ஏன் லேட் ஆகிட்டு இருந்ததுன்னா, ஒருத்தரும் வந்துட்டு ஒரு பெரிய மாலையை ஒரு 15 பேர் தூக்கிட்டு வர அளவுக்கு பெரிய மாலையை எடுத்துகிட்டு வந்து அம்மனுக்கு சாத்தினாங்க. அந்த சாத்தின பிறகு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு துண்டெல்லாம் போட்டு அவங்களுக்கு வாலண்டியர்ஸ் எல்லாம் மரியாதை செலுத்தின பிறகு திரும்பவும் அதே மாதிரி நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. அவங்க மாற்றி மாலையை நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்துருந்ததுனால பப்ளிக் வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருந்தது. அதனாலேயே ஒரு 2 ஹவர்ஸ் ஒருத்தர் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்துட்டு சாமிக்கு புடவை சாத்துறது, மாவிளக்கு போடுறது, அதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டும் இருந்தாங்க. ப்ளஸ் க்யூ வேறு மூவ் ஆகவே இல்லை. நேற்று பால்கோடத்தில் கூட அதே மாதிரி தான் ஆனதாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷாமியானாக்குள்ளே வந்து லாஸ்ட் டைம் வந்து தசாவதார பிக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. பிக்கல்ல மாடல்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவுமே இருக்கல. அப்புறம் நடுவில் வந்துட்டு 3 அம்மன் வச்சுருந்தாங்க லாஸ்ட் டைமு. இந்த வாட்டி ஒரே ஒரு சின்ன அம்மன் சிலை மட்டும் வச்சுருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் கிட்ட போகிறதுக்கு எனக்கு 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. கிட்ட போன பிறகு கூட திரும்பவும் பெரிய மாலை எடுத்துகிட்டு வந்தவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மாலை செலுத்தின பிறகு தான் பப்ளிக் முன்னே போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஆனால் டெக்கரேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பூன்லேயும் அப்புறம் கரண்ட்லேயுமே, அதாவது லைட் செட்டிங்லேயும் ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே இதே மாதிரி அலங்காரம் தான் பண்ணுவாங்க. அம்மன் கூட சேம் இதே மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்கும். அந்த ரோடு அகலத்துக்கு முழுக்க டெக்கரேஷன் பண்ணி மிடில் வந்துட்டு ரொம்ப பெரிய சைஸில் தான் அம்மன் இருக்கும். இப்படி தான் எப்பவுமே வருஷம் இங்கே வச்சுருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் வச்சுருந்தாங்க.
ஒரு வழியாக அம்மன் தரிசனம் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு எண்டிங் வீடியோ கூட நான் வந்துட்டு பேச முடியல. ரொம்ப க்ரௌடாக இருந்தது, ப்ளஸ் லேட் ஆகிடுச்சு. எல்லோரும் வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட மலர் லைஃப் ஸ்டைல் vlog சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. திரும்பவும் நாளைக்கு வந்து நான் வீடியோ போடுறேன். அந்த வீடியோவும் பாருங்கள். 3rd டே வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஊர்வலம்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். கங்கம்மா ஜாத்திரைனால தேரெல்லாம் ரொம்ப சூப்பராக பூவில் அலங்காரம் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு வருவாங்க. மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் எண்டிங் வீடியோ கூட பேச முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.